மற்ற பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மற்ற சில பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா, யாரோ பிறந்தத கொண்டாடுறதா இருக்கும். சில பண்டிகைகள் யாரோ யாரையோ கொன்று பழித்தீர்த்தல கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கும். ஆனால் பொங்கல் பண்டிகை ஒன்று மட்டும்தான் உழைக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் தான் உற்பத்தி செய்த உணவுப் பொருளுக்கு காரணமாக இருந்த இந்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக கொண்டாடக்கூடிய நன்றி திருவிழா தாங்க பொங்கல் பண்டிகை. தங்கள் உணவு உற்பத்தி செய்வதற்கு உதவியாக இருந்த கால்நடைகள், குறிப்பாக மாடுகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் மாட்டுப்பொங்கல். தன்னுடைய உற்றார்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் போய் பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருவிழா தான் காணும் பொங்கல். இந்த பொங்கல் பண்டிகையை நம்மளுடைய தமிழர்கள் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் முன்னால் நம்ம தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா இப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அப்போ ஆரம்பித்த ஒரு பண்டிகை, மரபு வழியாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு பாருங்களேன். குறிப்பாக போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழைய பொருட்களை எல்லாம் அழிச்சிட்டு புது பொருட்களாக வாங்கி வைக்கணும். பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க, மனசில் இருக்கக்கூடிய பழைய விரோதம், குரோதம், இப்படி பல கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வா நம்ம புது வாழ்க்கையை சந்தோஷமாக புதிய நல்ல எண்ணங்களோடு கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு அழகான பண்டிகை தாங்க இந்த பொங்கல். இது மதம் சார்ந்த பண்டிகை கிடையாதுங்க, மனிதம் சார்ந்த பண்டிகை. உலகம் முழுவதும் விரவி கிடக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்வில் பழையன கழிந்து புதியன புகுந்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடன் வாழ இந்த இனிமையான பொங்கல் நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாழ்க.